சத்தம் அதிகமாக இருக்கு. ஹாய் காய்ஸ், இதுதான் நம்ம என்ஜிடி நஃபீஸ் கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது பாப்பா பீட்சா ஃபர்ஸ்ட் என்ன இந்த 2 குண்டானுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃபாக இருக்கு. ஓகே, சினான் வருவான்ல. சினானே எனக்கு தெரிஞ்சு அவன் போயிட்டான். சினான் போயிட்டான். சினான் போயிட்டானாக்கும். சரி, டக்குனே சினானை பிடிக்க போகிறோமே. ஓகே, விழுங்காமல் கரெக்டாக போகணும். அப்படின்னா சினானை பிடிக்க முடியும். ஓகே, அடி தரு திறந்துச்சு. டக்குன்னு போ. ஃபர்ஸ்ட் ட்ரையில் முடிக்கிறோம். இப்போ வருது பாரு. ஓகே, செகண்ட் ஆக்கும். இல்லை 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் நம்ம வந்தால் 3 தடவை சாவடிப்பாங்க. டேய், என்னடா ஆச்சு உன் குரலுக்கு? என்னடா லேக் ஆகுது? ஸோ நம்ம இப்போ ஈஸியாக விளாடணும். அதனால 3 இது கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி 1 தான் கொடுப்பாங்க. ஸோ சினானி எனக்கு தெரிஞ்சு போயிருப்பான். சினானி டக்குன்னு பிடிக்கணும். இல்லை இதுனா ஏன்னா மிச்சத்தை திறந்தா கொஞ்சம் நாரி போயிடும். அதனால திறக்க வேணும். என்னடா எப்படா நீ அவ்வளோ தூரத்துல இருந்து உன் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஓகே, அவன் வாய்ஸ் அது சினான் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏய் சினான் மெக்டேக் ப்ராவ். சினான் கீழே விழுங்குற பாரு. சரி, டக்குன்னு போகணும். ஏன்னா இது ஓடிய வாய்ப்பு இருக்கு. நல்ல வேலை ஓடியில. சினான் தாண்டியாச்சு. செம. ஓகே, சினான் வரியா? டக்குன்னு வரா. ஓகே, இந்த பால் ஃபஸ்ட்டு திருப்பி வரட்டும். அது வரைக்கும் சினானுக்கு வெயிட் பண்ணலாம். சினான் வந்துட்டான். இப்போ போகாத, உனக்கு நல்லது. டக்குன்னு பிடிக்கணும். அதுவும் கொஞ்சம் லேக் ஆகுது. இங்கேயும் 3 பேர் இருப்பாங்களா? 2 பேர் தான் இருக்காங்க. நல்லது. ஓகே, சுத்து. ஓகே, இப்போ எப்படியாவது இது வந்து வெளியில் போக முடியுமா இல்லாட்டி சாவணும். ஓகே, அவ்வளோதான். 2 தடவை 2. ஸோ என்னடா கதை சாத்திருக்கு. தொடர்ந்துச்சு. என்னடா சமையல் ஆகாது? டேய், ஆனால் இப்படின்னா லாக் ஆகக்கூடாதாக்கும். ஸோ செத்த. ஓப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. சினான் முன்னாடி போயிட்டான். ஸோ டக்குன்னு அவன்கிட்ட பிடிக்கணும். அவன் கேம் முடிக்கிறக்குள்ளேயே நான் கிட்ட போகணும். அப்பா வந்தாச்சு. சினான் இப்போவும் போயிட்டானா? நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். டக்குன்னு வா. ஓகே, டக்குன்னு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிடலாம். குடி. பவர் அப். செம குதி. ஜஸ்ட் மிஸ். மேலே வீக் அப்படி கீழே வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் ட்ரைலேயே நான் இது முடிக்கலான் இருந்தேன். நான் இது ஆல்ரெடி முடிச்சிட்டேன். ஓகே, எனர்ஜி ட்ரிங்க் டக்குன்னு வேலை செஞ்சிச்சு. எனக்கு இது கண்ட்ரோல் பண்ணனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்காக்கும். சுற்றுது.
ஓகே கொஞ்சம் இப்படிலாம் எனக்கு ஸோ சினானா இப்போ சினான் முன்னாடி போயிருப்பான் எனக்கு ரொம்ப விட பிடிப்போம் பிடிக்கிறப்போ பிடிப்போம். ஓகே குடி குதி 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 10 கிலோன்றது வா. இதுக்கு மட்டும் நான் ஏன் பவுன்ஸ் ஆறேன்னு தெரில. அப்போ பவுன்ஸ் ஆனேன். ஓகே கொஞ்சம் அமைதியாக போகலாம். ஏன்னா எனக்கு கண்ட்ரோல்ஸ் வேறு ஒழுங்காக வர மாட்டேங்குது. இப்போ என்னாச்சுன்னு தெரில. செம்ம ஸோ ஃபனியாக பேச கற்றுக்கணும் சின்ன மாதிரி. ஓகே லேடர் எடுத்துடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சின்ன முன்னாடி போயிடுவான். கொஞ்சம் ஜோராக பேசுகிறேன். ஸோ டக்குன்னு போகணும். சின்னானை பிடிக்கணும். என்னடா ஓகே ஓகே குதி 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 குதி. கம்ப்ளீட்டட் கொஸ்டா? நான் என்ன கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணேன்? ஏன் தெரில. ஐயோ லாகாது. ஓகே சினான் பக்கத்துலேயே போகலான் இருந்தேன். சினான் முன்னாடி போயிட்டோம். விடு பார்த்துக்கலாம். ஸோ ஏன்டா இந்த ஜம்ப் பட்டன் எப்போ வேலை செய்யணுமோ அப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. கடுப்பேர் தாக்கும். பாருங்க கைஸ் எப்படி லேக் ஆகுதுன்னு. இந்த மாதிரி யாருக்காவது லேக் ஆகுமா சொல்லுங்க காமெண்ட் செக்ஷனில். பஸ்ஸில் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அவன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருப்பான். கொஞ்சம் வெயிட் பண்ணுறான். அப்படியே கிலோ வந்துட்டு. அப்பா இப்பயாச்சும் வந்துச்சு. இப்பயாச்சும் வந்துச்சு. ஓகே குடி. நல்லது. ஓகே அப்படியே கீழே வந்தேன். ஓகே சாமி. ஓகே திருப்பி கீழே போங்க. நான் கீழே வந்துட்டேன்னு நினச்சேன். அப்பா எவ்வளோ தடவை சின்னான்னா முன்னாடி போயிட்டே இருக்கான். எல்லாம் என்னோட கையினால அந்த ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் வாங்கணும். ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் வாங்கி விளாண்டு பார்க்கணும் நல்லா இருக்கா இல்லையான்னு. என்னடா எதுவும் பண்ணவே தேவையில்லை. அப்படியே விடலாம். நான் எவ்வளோ முன்னாடி பேர் போனோம். ஓகே வெயிட் இதுக்கு என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும்னு நான் நினச்சேன். செம்ம. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனால் உள்ளே போயிட்டேன். அவ்வளோதான் எனக்கு தேவை. ஓகே ஓகே திருப்பி நீ ஃபுட்ஸுக்கெல்லாம் அடி பண்ணுவாண்டா. அவ்வளோ ஆசையாடா உனக்கு. உன் ஆசையை நிறைவேற்றிதான் போச்சு. என்னடா ஆச்சு உன் குரலுக்கு? சொங்கி குரல். நடு பட்டனே எனக்கு தெரியும். சினான் தான் முன்னாடி போயிருப்பான். அவ்வளோ சோகமாக இருக்கு. சினான் கூட சேர்ந்து விளாட்லான் இருந்தேன். ஆனால் சினான் முன்னாடி போயிட்டான். ஓகே இப்போ லேசர்ஸ் எப்படி இருந்தாலும் டியூஸ்டே சினானும் இவனும் சேர்ந்து தான் விளாட்றாங்க. டியூஸ்டேயா? புரியல. அப்படின்னா
என்ன நாள் டேட்டு? இது 7. ஆ 7ஆ? 7 கோயம்புத்தூர் போகிறோம்லன்னு நினைக்கிறேன். 7 போய் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருவாங்க. நினைக்கிறேன், தெரியல, கன்ஃபார்மாக தெரில. சாரா வாய் மூடி சும்மா இருப்போம். வாய் வச்சு பக்கோடா பண்ணு. என் வாயை வச்சு எல்லாம் பக்கம் பண்ண முடியாது. உன் வாயை வச்சு வேணா பக்கம் பண்ண முடியும். எப்படி? ஏன்னா வாயை வச்சு பக்கோடான்ட்டு உன் வாயை வச்சு பக்கோடா பண்ணு. உன்னோட வாய், என் வாய் இல்லை. எனக்கு தெரியாது. வாயை போடு. வாயை மூட மாட்டேன். வாயை போடுன்னு சொன்ன, மூடுன்னு சொல்ல. ஓகே, இந்த மாட்டேன் ஏன்னா அந்த ப்ரோ. சரி, ஐயா ரெண்டடா, 2 பேர் இருக்காங்க. நில்றா கொஞ்சம். அப்பா குதி சிவான் எங்கன்னா இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அவன் ஆல்ரெடி முடிச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்த ஆபி மட்டும் கடைசியில் வரும்ல, அந்த ஆபி மட்டும் எனக்கு சத்தியமாக வராது. டக்குனு ஓகே. அழகா எனக்கு இது பண்ண இது சத்தியமாக வராது, சுத்தமாக வராது. இது எனக்கு சுத்தமாகவே வராது. சிவான் போயிட்டான்.